பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு ஒரு பக்கம் பழனி நிச்சயத்துக்கான ஏற்பாடுலாம் ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பழனி அவங்க அம்மாக்காக தான் காத்துட்டு இருக்காரு. அதை பார்த்த பாண்டியன் பழனி உங்க அம்மாவால எப்படிடா வர முடியும்? கண்டிப்பா உங்க அன்னைங்கெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்க அம்மா வராட்டினாலும் வருத்தப்படாத, எப்படியாவது கல்யாணத்துக்கு வர வச்சிடலான்ற மாதிரிலாம் சமாதானம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்து கரெக்டா காந்திமதி வடிவு மாறிலாம் வராங்க. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே பழனி ரொம்ப சந்தோஷப்படுறாரு, எமோஷனல் ஆகி கண்ணெல்லாம் கலங்குவாரு. அப்ப கோமதி கொஞ்சம் ஆச்சரியமா தான் கேட்குறாங்க, நீ எப்படிமா வந்த, அன்னைங்க எப்படி விட்டாங்கன்ற மாதிரி கேட்பாங்க. காந்திமதியும் அதாண்டி தெரியல, இன்னைக்கு உங்க அன்னைங்க பெருசா பிரச்சனை எல்லாம் பண்ணல, அமைதியா என்ன அனுப்பி வச்சுட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா காந்திமதி பொண்ணு வீட்டுக்காரங்க எங்க, இன்னும் வரலையான்னு கேட்பாங்க. உடனே பாண்டியன் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்றாரு. ஆனா அவங்க போன் அட்டன் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பொண்ணோட தாய் மாமா அங்க வராரு. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்லைன்றாரு. அதை கேட்டோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. பாண்டியன்லாம் என்ன காரணம்னு கேட்பாரு. அவர் காரணம்லாம் தெரியலன்றாரு. உடனே பாண்டியன்லாம் டென்ஷன்ல சண்டை கிளம்புவாரு. ஆனா கோமதி தடுத்துறாங்க. எங்க பிரச்சனையெல்லாம் வேணாங்க, பசங்க போய் விசாரிச்சுட்டு வரட்டும்னு சொல்லிட்டு சரவணன், செந்தில், மீனா, மயில் 4 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. 4 பேரும் போய் கேட்கும் போது பொண்ணு வீட்டுக்காரங்க எங்களுக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்லைன்றாங்க. இவங்க 4 பேர் என்ன காரணம்னு கேட்பாங்க. அப்போ பொண்ணோட அப்பா சொல்றாரு, உங்க மாமாவோட அண்ணங்க 2 பேர் நேற்று வந்தாங்க. உங்க மாமாவை பத்தி எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. உங்க மாமா உங்க கடையில சாதாரண ஒரு எடுபடி தானாம, உங்க அப்பா சம்பளம் கூட கொடுக்கறது இல்லையாம, அப்புறம் எப்படி என் பொண்ணை நம்பி கட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கு இவங்க 4 பேரும் அவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எங்களுக்கு ஆகாதுன்னு முன்னாடியே சொன்னோம்ல, அதுக்காக தான் இப்பெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லி பார்ப்பாங்க. ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க ஏத்துக்க மாட்டாங்க. கடைசியா பொண்ணோட அப்பா சொல்றாரு, உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குமாமே, அது அடிக்கடி போலீஸ்லாம் வர வீட்டுக்கு வரும்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்குப்பா, இந்த மாதிரி வீட்டுலலாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா பொண்ணு வீட்டுல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சரவணன் செந்திலாம் பாண்டியன்ட்ட சொல்ல போறாங்க. மாமாவோட அண்ணங்க 2 பேரும் தான் இல்லாததும் பொல்லாதையும் பொண்ணு வீட்டில் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல போறாங்க. அதை கேட்ட பாண்டியனுக்குலாம் செம டென்ஷன் ஆகும். கோவத்தில் போய் சக்திவேல் முத்துவேல்கிட்ட சண்டை போடுவாரு. ஏன்டா மானம் கட்டவங்களா, சொந்த தம்பியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போடுவாரு. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கு தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.